ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் கேண்டில். கேண்டில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்றத நம்ம கேண்டிலை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. ஒன்று புல்லிஷ் கேண்டில், ப்ரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்றதை காட்டுறதுக்கு நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டில் ஒர்க் ஆகுது. புல்லிஷ் கேண்டிலோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். பீரிஷ் கேண்டில் ப்ரைஸ் எந்த அளவுக்கு ட்ராப் ஆகிருக்குன்றதை காட்டுறதுக்காக பீரிஷ் கேண்டில் ஆனது ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேங்களா? அதே போல் ஒரு கேண்டில் ஆனது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகே, கேண்டிலோட ப்ரைஸ் வந்து தொடங்குற இடம் இது தொடங்கினதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? தொடங்குற இடத்துல இருந்து வந்துட்டு போன இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த தான் வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை விக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஷேடோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வந்துட்டு போன இடம், நிழல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து விக் விக்குன்னு சொல்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கேண்டில் ப்ரைஸ் ஆனது மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்க்ரீஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? இதை கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கேண்டிலோட ஹை பொசிஷன், இது கேண்டிலோடைய லோ. அதே போல் தான் பீரிஷுக்கும் சேம் சினாரியோ நடக்கும். ஆனால் ஓப்பனிங் ஆகிற கேண்டில் மேலே இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் மேலே இருந்து கீழே ட்ராப் ஆகுது இல்லையா, அதனால ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறது மேலே இருக்கும், கீழே வந்து க்ளோஸ் ஆகும். சேம் சினாரியோ தான். கேண்டில் வந்துட்டு போன இடத்த வந்து விக் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஷேடோன்னு சொல்லுவாங்க, இல்லைனா க்ளோன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் கேண்டில்ஸோடைய சிம்பிள் மெத்தட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.